بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. மதிப்புரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைய நாளில் ரமலானை பொறுத்த வரையில் அல் குர்ஆனை நாங்கள் எப்படி கையாளும் அதனுடைய சொல்கிற அந்த விடயம் தொடர்பாக சில விஷயங்களை பயனாக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஆரம்பமாக இப்படி ஒரு கேள்வியோடு நாங்கள் எங்களுடைய இந்த அமர்வை தொடங்கினோம். பொதுவாக எங்களோட சமூகத்தில் இருக்கின்ற கேள்விகள் அல்லது சமூகத்தில் பொதுவாக இந்த ரெண்டு பக்கங்கள்லையும் வலியுறுத்தப்படுகின்ற விஷயமாக இது இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதாவது ரமலான்ல நாங்கள் நிறைய குர்ஆன் அதிகமாக ஓதுறது சிறப்பானதா, இல்லாட்டி அதை படிக்கிறது சிறப்பானதா, அதை விளங்குறது சிறப்பானதா என்று சொல்றோம். அதாவது நாங்கள் நிறைய குர்ஆனை ஓதி முடிக்கிறோம் ரமலான். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு பல ஜுஸுகள் ஓதுறோம். அந்த வகையில் ரமலான்ல ஒரு 5 குர்ஆனை நாங்கள் தமாம் செய்கிறோம் என்று சொல்கிறோம். இப்போ இதில் இது சிறப்பான ஒரு விஷயம் இல்லை, அல்லது நாங்கள் எத்தனை குர்ஆன் ஓதுறன்னு சொல்றது கேள்வி எங்களுக்கு. இப்படி அதை விட குர்ஆனை நாங்கள் அதை சொல்லுகின்ற கருத்தை நாங்கள் படிக்கிறது, அதை விளங்குறது, அதுதான் முக்கியம். அந்த வகையில் நாங்கள் ஒரு ஜுஸுவா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் குர்ஆனை விளங்குவோம், அது சொல்ற விஷயத்தை நாங்கள் படிப்போம் என்று சொல்ற இது முக்கியமானது. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கணும்னா, இப்படி ஒரு விஷயம் எங்களோட சொசைட்டியில வலியுறுத்தப்படுற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிற, மறுபக்கமும் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது நாங்கள் அவதானிக்கல. ஹைர், உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எது சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓதுறது கொஞ்சம் லேஸ் என்பதனால அதுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்குற. ஆனா நாங்க ஒத்துக்கொள்றோம் சிறப்பு இதுதான், விளங்குறது தான் சிறப்பானதுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாலும் இது லேஸ் என்பதனால செய்யறோம். ஹைரன், ஓகே, நல்ல. ஆனால் இதுல எது சிறப்பானது என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டா, என்ன பொறுத்தவரை நான் சொல்ற பதில் என்ன தெரியுமா? அதுக்கு இந்த கேள்வியே பிழையானது. இந்த கேள்வியே பிழையானது. உண்மையில இந்த கேள்வி எப்படி கேட்கப்படணும் என்று சொன்னா, அதாவது ரமலான்ல அல் குர்ஆனுடனான எங்கட தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒரு கேள்வி கேட்கப்படுறது பொருத்தமானதை ஒழிய, ஓதுறது சிறப்பா விளங்குறது சிறப்பா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுறது உண்மையிலே பொருத்தமானது அல்ல. அந்த கேள்வியே தவறு என்று சொல்லித்தான் உண்மையிலே நான் கருதுறேன். ஏன் என்று சொன்னா, நாங்க இந்த இடத்துல உண்மையிலே நாங்க பேச போற விஷயம் அல்லது நாங்க எதை வலியுறுத்த வருகின்றோம் என்று சொன்னா, ரமலான்ல எங்கட தொடர்பு அல் குர்ஆனுடனான எங்கட தொடர்பு, குறிப்பாக இந்த ரமலான் காலப்பகுதியில் எங்கட தொடர்பு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றித்தான் நாங்க பேச போறோம். ஜெனரலாக எல்லா காலப்பகுதியிலும் எங்கட முழு வாழ்க்கையிலையும் அல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி என்று சொல்றத பற்றி எல்லாம் உண்மையிலே நாங்க ஸ்பெசிபிக்கா இங்க பேசுறது. ரமலான் என்று சொல்ற ஒரு ஷார்ட் பீரியட். இந்த ஷார்ட் பீரியட்டுக்குள்ளால ரமலான அந்த அல் குர்ஆனை நாங்க எப்படி அதனுடனான உறவை மெயின்டைன் பண்றது மிச்சம் பொருத்தமானதாக இருக்கும் என்றதை பற்றி மட்டும்தான் நாங்க பேசுறோம்.
அப்ப அதுல உண்மையிலே அந்த கருத்துல நின்று நாங்க ரமலான்ல எங்கட தொடர்பு அல் குர்ஆனோட எப்படி இருக்கணும் என்று சொல்ற விஷயத்த போய் பார்க்கிற நேரத்துல அது சம்பந்தமா வந்திருக்கின்ற குர்ஆன் வசனங்களாக இருக்கட்டும், ஹதீஸ்களாக இருக்கட்டும், குறிப்பாக சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்களோ, தாபீன்களோ, தாபீன்களோ, இமாம்களோ, இவர்கள் ரமலான்ல அல் குர்ஆனுடனான அவங்களோட தொடர்பு எப்படி இருந்தது, அவங்களோட பிராக்டிஸ் எப்படி காணப்பட்டிருக்கிறது, அவங்க எப்படி அதை செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்றத நாங்க பார்த்தால் 4 வகையான உறவை நாங்க காணக்கூடியதாக இருக்கு. ரசூலுல்லாஹ் நடைமுறைகள்லையும் சரி, சஹாபாக்கள்ட, தாபீன்கள்ட, தாபீன்கள்ட, இமாம்கள்ல 4 வகையான அணுகுமுறைகள் அல்லது 4 வடிவங்களை நாங்க காணலாம் என்று சொல்லி அதாவது கலாநிதி ஃபல்லு முராத் என்று சொல்றவர், இவர் யமனை சேர்ந்தவர், இப்ப கட்டாரில் இருக்கிறார், கட்டார் யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருக்கிறார். இவர் அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துற நேரத்தில் ஒரு 4 வகையான அணுகுமுறைகளை விளங்கப்படுத்துறார். ஒரு அழகான ஒரு அப்ரோச் அவர் அந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறது. அதுல முதலாவது அணுகுமுறை என்ன என்று சொன்னால், அல் குர்ஆன அதிகமாக ஓதுதல் என்று சொல்றது. அது முதலாவது வடிவம். குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு அல் குர்ஆன்ல எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ற நேரத்துல அதிகமாக ஓதுதல் என்று சொல்றது அதுல ஒரு முக்கியமான வடிவம். நாங்க பொதுவாக இமாம்கள்ட அல்லது சலஃபுகள்ட அணுகுமுறையை பார்க்கிற நேரத்துல அவங்க ரமலான் வருகின்ற நேரத்துல குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவத்துல மிக முக்கியமான ஒரு இடம் என்ன, ஓதுதல் என்று சொல்ற விஷயம். அதற்கு அவங்க குர்ஆனை அதிகமாக ஓதி இருக்கிறார்கள் என்று சொல்ற அந்த நடைமுறையை நாங்க காணலாம். இப்ப உதாரணமாக தாபீன்கள்ல ஒருத்தர் அல் அஸ்வத் இப்னு யஸீத் என்று சொல்றவர், அவரு ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை அல் குர்ஆனை தமாம் செய்வார். ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை. இதுவே ஏனைய நாட்கள்ல நாங்க போய் பார்த்தோம்னா, அவர் ரமலான் அல்லாத ஏனைய நாட்கள்ல அவரு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு குர்ஆனை தமாம் செய்வார். அப்ப ரமலான்ல அடுத்த நாட்களை விடவும் அதற்கு கூடுதலான ஒரு அழுத்தம் அவர் கொடுத்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி கதாதா, இவரும் ஒரு தாபி, எங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான தப்சீர் ஆசிரியர். அவரு ரமலான்ல ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒரு தடவை அல் குர்ஆனை அவர் தமாம் செய்வார். இதுவே கடைசி 10 வந்தா ஒவ்வொரு நாளும் குர்ஆனை தமாம் செய்வார் கடைசி 10ல. அப்ப அடுத்த 20 நாட்கள்லயும் 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு குர்ஆனை முடிப்பார். கடைசி 10ல ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை அவரு தமாம் செய்வார். அவரு ரமலான் அல்லாத காலங்கள்ல 7 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு குர்ஆனை அவரு ஓதி முடிப்பார். அப்ப பாருங்க, அவரும் ரமலான் என்று வந்தா குர்ஆனை ஓதுறதுல அடுத்த நாட்களை விடவும் கூடுதலான தடவை அல் குர்ஆனை அந்த ஓதுறதுக்கு கூட நேரம் கொடுத்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். அது மாதிரி இப்ராஹிம் அன்-நஹை, அவரும் தாபீன்கள்ல ஒரு முக்கியமான ஒருத்தர். இவரு ரமலான்ல 2 நாள்ல ஒரு தடவை குர்ஆனை தமாம் பண்ணுவாரு. ஏனைய நாட்கள்ல அவரு 3 நாட்கள்ல தான் ஒரு குர்ஆனை தமாம் பண்ணுவார். இமாம் ஷாஃபியை பொறுத்தவரையில, இமாம் ஷாஃபி அவருடைய நடைமுறை எப்படி இருந்திருக்கிறா, ரமலான்ல ஒரு நாள்ல 2 குர்ஆன் முடிப்பார். இரவுல ஒரு குர்ஆன், பகல்ல ஒரு குர்ஆன். அப்ப இது ஒரு ஜுஸு அல்ல, முழு குர்ஆனும் பகல்ல ஒரு தடவை சம்பூர்ணப்படுத்தப்படுகிறது, இரவுல ஒரு தடவை தமாம் பண்ணப்படுகிறது. இதே நடைமுறை இமாம் அபூ ஹனீஃபாவிடமும் இருந்ததாக சொல்லப்படுறது. அப்ப பாருங்க, இது எங்கட சலஃபுகள், தாபீன்கள், இமாம்கள், இவங்கட நடைமுறை குர்ஆனை ஓதி முடிக்கிறதுல இப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது. இப்ப இந்த சம்பவங்கள் ஆதாரபூர்வமான சம்பவங்கள், அவங்களோட வாழ்க்கை சம்பந்தமாக வந்திருக்கிற ஆதாரபூர்வமான சம்பவம். இப்ப இது உண்மையிலே நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை போய் பார்த்தால் ஓதுவதற்கு நன்மை சொல்லப்பட்டு தானே இருக்கிறது. ஓதுவதற்கு நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஹதீஸை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ்,
ஃபலஹு பிஹி ஹஸன பிஅஷ்ரி அம்சாலிஹா லா அகூலு அலிஃபுன் லாமுன் மீமுன் ஹர்ஃப் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃப். இப்படிதான் சொன்ன திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், சஹீஹான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றேன்டா, அதாவது அல் குர்ஆன்ல இருந்து ஒரு எழுத்தை ஒருத்தர் ஓதினால் அவருக்கு அதற்கு 10 மடங்கு நன்மை இருக்கு. ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை சாதாரணமாக. அப்ப அல் குர்ஆன்ல அப்படி அந்த ஓதினா அதற்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு 10 என்று சொல்ற நன்மை கிடைக்கும். இப்ப அப்படி சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாரு என்றால், அலிஃப் லாம் மீம் என்று சொல்றது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அப்ப அலிஃப் லாம் மீம் என்று சொல்லி நாங்க ஓதினால் 30 நன்மைகள் அதற்கு இருக்கின்றது என்று சொல்லி. அப்ப பாருங்க என்றால், இப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் இருக்கின்றன என்று சொன்னா, இப்ப இந்த விஷயம்தான் அவர்கள் அதிகமாக அல் குர்ஆன் ஓதுவதற்கு தூண்டுதலாக இருந்திருக்கின்றது. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி யக்ரஉல் குர்ஆன வஹுவ மாஹிரும் பிஹி மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. ஒருத்தர் அல் குர்ஆன் ஓதுறார், அவருக்கு உண்மையில சரளமாக அல் குர்ஆன் ஓதையில் அவர் மறுமையில மலக்குமார்களோடு இருப்பார், அல்லது அந்த நபிமார்களோட சாலிஹீன்களோட நல்ல மனிதர்களோடு அவர் இருப்பார் என்று சொல்லி சொன்னார். அடுத்து சொன்னார் என்னண்டா, வல்லதி யக்ரஉல் குர்ஆன வயததஅ ஃபீஹி. அவர் அந்த திக்கி திக்கி ஓதுறார். குர்ஆனை சரளமாக அவருக்கு ஓதேலாம். அப்ப அவரு அவரை பத்தி சொல்ற, வஹுவ யததஅ ஃபீஹி வஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு வஹுவ அலைஹி ஷாக் வலஹு அஜ்ரான் என்று சொல்லி. அப்ப பாருங்க, ஒருத்தருக்கு சரளமாக ஓதையில கஷ்டப்பட்டு தான் அவர் ஓதுறார், அவருக்கு அது ஓதுறது சிரமம். லஹு அஜ்ரான், அவருக்கு இரண்டு கூலிகள் என்று சொல்லி. அப்ப அங்க மேல சொன்ன ஒரு எழுத்த ஓதினா 10 நன்மைகள். இப்ப ஒருத்தர் திக்கி திக்கி ஓதுகிறார் என்று சொன்னா அவருக்கு 2 மடங்கு 2 கூலி என்று சொன்னா அவருக்கு ஒரு எழுத்துக்கு அவருக்கு 20 நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லத்தானே? அப்ப அல் குர்ஆனை ஓதுதல் என்று சொல்வதுவே நன்மையான ஒரு செயற்பாடு தான். அப்ப இவர் சொல்வார், நான் சொல்ற கலாந்தி ஃபல்முராத் சொல்வார் என்னண்டா, ரமலானை பொறுத்த வரையில அல் குர்ஆனை அதிகமாக ஓதுதல் என்று சொல்றதும் மக்சூதும் பிஹி. அது அல் குர்ஆன்ல குறிப்பாக எங்களிடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரு கடமை. அப்ப அந்த விஷயத்துக்கு நாங்க ரமலான்ல ஒரு இடம் கொடுக்கணுமா? கட்டாயம் கொடுக்கணும். அப்ப அது ஒரு வடிவம். அல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் ரமலான்ல இருக்க வேண்டிய தொடர்பு என்று சொல்ற நேரத்தில் அது முதலாவது வடிவம். இரண்டாவது வடிவம் என்ன? இரண்டாவது வடிவம் நாங்க சொல்லுவோம் அல் குர்ஆனை கற்றல் என்று சொல்றது. கற்றல் என்று சொல்ற நேரத்தில் அதுல 2 விஷயம் இருக்கிறது. அல் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றல் என்று சொல்ற விஷயமும் இருக்கிறது. அதனுடைய திருத்தமாக ஓதுவதற்கும், தஜ்வீத் நாங்க படிக்கிறதும், தஜ்வீத் முறைப்படிக்கு ஓதுதல் என்று சொல்றதும், அப்போ ஓதுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் என்று சொல்றதும், அதே மாதிரி அல் குர்ஆனுடைய கருத்தை கற்றுக்கொள்ளுது. அது பேசுகின்ற அல் குர்ஆனை படித்தல், அதனுடைய பொருளை அதனை விளங்க முற்படுதல் என்று சொல்ற விஷயம். அது கற்றல் என்று சொல்றதுல 2வது வடிவம். இதை நாங்க சொல்லுவோம் முதாரசா என்று சொல்லி. இந்த விஷயத்தையும் தனியாக இல்லாம கூட்டாக சேர்ந்து செய்தல் என்று சொல்றது ரமலானை பொறுத்தவரையில வலியுறுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். இதன் காரணமாகவோ என்னமோ தான் அந்த எங்கட சமூக நடைமுறையில இந்த ஹிஸ்போதுதல் என்று சொல்ற ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது. தராவீஹுக்கு பிறகு பொதுவாக இருந்து குர்ஆன் ஓதுவார்கள். அப்ப அந்த நடைமுறை பல சமயங்கள்ல இந்த விஷயங்கள் இருந்து வந்திருக்கேன். இப்ப உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தினமும் வருவார். வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை மீட்டுவார்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட அல் குர்ஆனை மீட்டுவார். அப்ப தினமும் அல் குர்ஆனை அவரோட அந்த மீட்டுகின்ற அத முதாரசா என்று சொல்லித்தான் ஹதீஸ்ல வருகிறது. எப்படி அந்த ரிவாயத் வருகிறண்டா, கான யல்கா ஜிப்ரீல் ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமதான் ஃபயுதாரிசுல் குர்ஆன். ஒவ்வொரு நாளும் ரமலான்ல ஜிப்ரீல் வருவார், ஜிப்ரீலை சந்திப்பார், சந்தித்து அல் குர்ஆனை கற்பார் என்று சொல்லி வருகிறது. அப்ப அது ஓதுதல் என்று சொல்றதும் சரி, அது சொல்லுகின்ற கருத்து என்று சொல்ற விஷயமும் சரி, ரசூலுல்லாஹ்விடத்தில் அப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது. அதுவும் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர் சொல்லுவார் என்றால், இந்த நிகழ்வு ரசூலுல்லாஹ் பொறுத்தவரையில இரவுல தான் நடைபெற்றிருக்கிறது. இரவுல தான் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில அல் குர்ஆனை கற்றல் என்ற விஷயத்தை நாங்க இரவு நேரத்துல செய்ய முடியுமாக இருந்தால் அது அல் அக்ரப் இல சுன்னா, சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயம் என்று சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப அந்த வகையில இது நாங்க ரமலான் கால பகுதியில அல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்ற நேரத்துல இது இரண்டாவது வடிவம். நாங்க அல் குர்ஆனை ஓதுவதற்கு கற்றல், அதனுடைய பொருளை விளங்கிக் கொள்வதற்கு கற்றல் என்று சொல்ற அந்த நடைமுறை, அது இரண்டாவது. மூன்றாவது நடைமுறை என்ன? மூன்றாவது நடைமுறை அல் குர்ஆனை நாங்க தொழுகையில் ஓதுதல் என்று சொல்ற விஷயம். தொழுகையில் ஓதுதல் இது எல்லா காலத்திலையும் உரிய விஷயம் தான். ஆனால் ரமலான பொறுத்த வரையில இந்த விஷயம் குறிப்பான ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அமல், தொழுகையில் ஓதுதல் என்று சொல்லி. இப்ப நாங்க சாதாரணமாக தராவிஹ் தொழுகைக்கு போற நேரத்துல செலக்ட் பண்ணித்தானே போறோம் பள்ளி வாயில்கள். அதனாலதான் எங்களுக்கு மத்தியில நாங்க அந்த எங்க தொழுறன்னு சொல்லி கேட்டுக்கொள்றது. எங்க தொழுறன்னு கேட்டா பள்ளியில தான் தொழுறு. ஆனால் யாரோ சொல்றதுதான் பள்ளியில தொழுறதுதான், பள்ளியில தான் தொழுற. ஆனா உண்மையில அந்த கேள்வியிட அந்த நோக்கம் என்ன? அதாவது எங்க பள்ளியில நல்ல கிராத் இருக்கிறது, நல்ல காரி எந்த பள்ளியில் இருக்கிறார், நீங்க அதுல எங்க போறீங்க என்று சொல்றது என்னோட மீனிங். நாங்க எங்கள்கிட்ட அந்த அந்த பழக்கம் வந்தது எதனால்? என்னடா அந்த அல் குர்ஆனை ஓதுவதை கேட்பதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி தான். அது மனசுக்கு ஒரு பெரிய ஒரு அமைதியை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது. அதுல ஒரு டேஸ்டும் இருக்கிற, ஒரு சுவை ஒன்று இருக்கிறது. நாங்க அந்த தொழுகையை அனுபவிச்சு தொழ முடியும், அப்படித்தானே? அப்ப அதனால தானே நாங்க அதை தேடி போறோம். அப்படியான விஷயத்தை நாங்க அந்த தேடி போறதுக்கான காரணம் அதுதான். அப்ப அல் குர்ஆனை நாங்க தொழுகையில ஓதி தொழுதல் என்று சொல்றது ரமலானை பொறுத்த வரையில அது எங்கள்கிட்ட குறிப்பா எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் உண்டு. இந்த நடைமுறை சஹாபாக்களோட காலத்துல, தாபீன்களோட காலத்துல தொடர்ந்து இருந்து இருக்கிறது. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல உபை இப்னு கஅப் அவருடைய தலைமையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்தோடு அந்த தராபீஹ் தொழுவதற்கான ஏற்பாடு செஞ்சாரு தானே. அப்படி தொழுவிக்கிற நேரத்துல ஒரு ரக்காத்துல 200 ஆயத்துக்களை ஓதி அவர் தொழுவிப்பார். ஒரு ரக்காத்துல 200 ஆயத்துக்கள் ஓதி தொழுவிப்பார். அப்ப தொடர்ந்து தொழுவிக்கிற நேரத்துல ஆக்கள் அந்த நீண்ட நேரம் நின்றுட்டு இருக்கணுமே. அப்ப நிறைய பேருக்கு அப்படி நின்றுட்டு இருக்கிறது கஷ்டம். அப்ப என்ன செய்வாங்கண்டா, ஏதாவது தடிகள் எடுத்து அதை முட்டு கொடுத்து கொண்டு அப்படித்தான் நின்று கொண்டிருப்பார்கள். அப்ப அது காட்டுகிறது என்னென்றால், அந்த தொழுகையில குர்ஆன் ஓதுவதற்கு என்று சொல்லி ஒரு பெரிய டைம் எடுத்திக்கிறாங்க. அப்ப அவங்க நின்று கொண்டு இருக்கிறது, சாதாரணமா நின்று கொண்டிருக்கிறது சிரமம் என்பதனால ஒரு தடியை வச்சுக்கொண்டு ஊன்றிக்கொண்டு நின்று கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில், இது ரமலான் காலம் என்று குறிப்பாக வரல, ஆனா பொதுவா வந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ரிவாயத் கொண்டு வருகிறது. அவர் சொல்றாரு, ஒரு தடவை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையை பார்க்கிறதுக்கு சொல்லி அவங்களோட வீட்டுல தங்கி இருந்தேன். ரசூல்லா எழுப்பி தொழுகிற நேரத்துல நானும் உழு செஞ்சுட்டு போயிட்டு பின்னால ரசூல்லாவை தொட்டு நான் பின்னால நின்று தொழ தொடங்கினேன். ரசூல்லா சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு சூரத்துல் பக்ரா ஓத தொடங்கினார். அப்ப சூரத்துல் பக்ரா போகுது. அப்ப இவர் நினைச்சாரு சூரத்துல் பக்ராவோட ருகுக்கு போவார். அதை முடிஞ்சு சூரத்து ஆல இம்ரான தொடங்கினார். அப்ப அவர் நினைச்சாரு ஆல இம்ரானோட ருக்குக்கு போவார்.
அது முடிஞ்சு சூரத்து நிசாவை தொடங்கினார். சரி, அது முடிஞ்சு ருக்குவுக்கு போவாருன்னு நினைச்சேன். அதுவும் இல்லை, மாயிதாவை தொடங்கினார். அப்ப மாயிதா முடிஞ்சுதான் ருக்குவுக்கு போறார். பெய்த்து ருக்குல இந்த கியாம்ல ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தார்? அதே அளவு நேரம் ருக்குல இருந்தார். ஐத்திதாலுக்கு வந்தார். ருக்குல எவ்வளவு நேரம் இருந்தார்? அதே அளவு நேரம் இருந்தார். சுஜூது போனார். ஐத்திதால் எவ்வளவு நேரம் இருந்தார்? அதே அளவு நேரம் இருந்தார். இப்படித்தான் ஒரு ரக்காத்தை தொழுது முடிச்சார் ரசூலுல்லாஹ். அந்த ஒரு ரக்காத்தோட இப்னு அப்பாஸ் விட்டு போட்டு வந்துட்டார். ஹதீஸ்ல இப்படி வருகிறது. அப்ப பாருங்க என்னண்டா, அப்ப ரசூலோட தொழுகை எப்படி இருந்துக்குது? அப்ப எவ்வளவு நேரம் குர்ஆன அந்த அந்த சுவையோடு ஓதி தொழுது இருக்கிறார். தானே? அதாவது இன்னொரு ரிவாயத் வருகிறது முவத்தா மாலிக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ரிவாயத் அந்த அதாவது தாபீன்களோட காலத்துல அவங்க அந்த தராவீஹ் தொழுகை பள்ளியில போய்த்து தொழ போனா அந்த அவங்க தொழுறதற்கு எடுக்கின்ற நேரம் எவ்வளவு என்று சொன்னா, தொழுது முடிஞ்சு வீட்டுக்கு வருகின்ற நேரத்துல சஹர் நெருங்கி இருக்கும். அப்ப ஒருத்தர் சொல்றாருன்னா, அவருடைய வாப்பா சொல்லுவாராம், நாங்க தராவி தொழுவிட்டு வீட்டுக்கு வந்தா அவசரமா வேலையாக்களுக்கு சொல்லுவோம், சாப்பாடை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி, சஹரை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி, என்ன சஹர் முடிஞ்சிரும், சுபகுக்கு வாங்க சொல்லிரும் என்ற அந்த பயத்துல. அப்ப அவ்வளவு நேரம் அவங்க ஓதி தொழுகின்றார்கள். இன்னொரு ரிவாயத்துல வருகிறது அவங்க அந்த முதல் 8 ரக்காத்துல சூரத்துல் பக்ராவை மட்டும் ஓதி தொழுதிருக்கிறார். முதல் 8 ரக்காத்திலையும் சூரத்துல் பக்ராவை ஓதி தொழுதிருக்கிறார். அப்படி தொடர்ந்து அப்படி ஓதிய தொழுது 12 ரக்காத் ஆனதுக்கு பிறகு திரும்பி பார்த்தா பின்னால இருந்து தொழுறாக்களுக்கு கஷ்டம். அப்ப அதுக்கு பிறகு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, கொஞ்சம் அது பிறகு அந்த அளவை குறைச்சி ஓதிக்கிறாங்க. இப்படி எல்லாம் அந்த அந்த தொழுகையில ஓதுவதற்கு அந்த நேரம் எடுத்திருக்கிறார்கள். அப்ப அப்படி அந்த அந்த அதுல ஒரு சுவை இருக்கிறது, ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கிறது, அதுல ஒரு அமைதி திருப்தி இருக்கிறது. அப்ப அவற்றை போக்கஸ் பண்ணி அந்த அந்த விஷயம் நடந்திருக்கிறது. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கிற நேரத்துல ஒரு விஷயம் விளங்குது என்னன்னா, ரமலானை பொறுத்த வரையில தொழுகையில அல் குர்ஆனை சுவைப்பட ஓதி தொழுதல் என்று சொல்றதும் ரமலான்ல குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இருக்க வேண்டிய தொடர்புகள்ல இன்னொரு முக்கியமான ஒரு வடிவம். அது 3வது வடிவம். 4வது வடிவத்தை பாருங்க. 4வது வடிவம் அது மிச்சம் தெளிவாக குர்ஆன்ல வரக்கூடிய இந்த வசனம் சொல்லுகின்ற கருத்து தான். கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி. இந்த அல் குர்ஆன நாங்க உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம் என்னண்டா, இது ஒரு பரக்கத் பொருந்திய வேதம். லியத்தப்பரு ஆயாத்தி, இதனுடைய வசனங்களை நீங்க ததப்புர் என்று சொல்றதனுடைய பொருள் என்னண்டா, உண்மையிலே நாங்க எங்கட அறிவையும் அல்லது அதாவது எங்கட சிந்தனையையும் மனசையும் ஓர்முகப்படுத்தி அதுல அந்த 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 விஷயத்துல ஒன்றித்து போதல் என்று சொல்றது. அப்ப இன்னொரு வகையில சொன்னா உண்மையிலே நாங்க ஆய்வு செய்தல் என்று சொல்ற விஷயம் தான். அத நாங்க அதனுடைய கருத்துக்கள் அதனுடைய சிந்தனைய விளங்கெடுப்பதற்காக வேண்டி நாங்க அதை ஆய்வில் ஈடுபடுதல் என்று சொல்றது. அது அந்த அதனாலதான் எங்கட சிந்தனையும் மனசும் ஒன்றித்து செய்தல் என்று சொல்ற அந்த கருத்துல தான் அந்த ததப்புர் என்ற அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இது உண்மையிலே இந்த விஷயம் எல்லாருக்குமானதா என்றா எல்லாருக்குமானது அல்ல. இது உண்மையிலே அறிஞர்களுக்கானது, ஆய்வாளர்களுக்கானது. அதனாலதான் என்னவோ குர்ஆன்ல அதே வசனத்தில் தொடர்ந்து வருகிறது, வலியذكر உலுல் அல்பாப் என்று சொல்லி. இப்படி செய்வதனால அறிவுள்ளவர்கள் அவங்க இந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அப்ப அந்த வகையில இந்த குறிப்பாக இந்த ததப்புர் என்ற வேலை, ஆய்வு என்று சொல்கின்ற வேலை, அது அந்த அந்த துறை சார்ந்தவர்களுக்கு, அதில் ஈடுபட முடியுமானவர்கள் அவர்கள் செய்வதற்குரிய ஒரு விஷயம் என்று சொல்றது. அப்ப அடுத்த 3 எல்லாரும் செய்ய முடியுமானது. நிறைய குர்ஆன் ஓதுதல்,
அதை அதனுடைய கருத்துக்களை விளங்க முற்படுதல், அதை திருத்தமாக ஓதுவதற்கு முற்படுதல், அதே மாதிரி தொழுகையில் ஓதுதல் என்று சொல்றது. அதை எல்லாரும் செய்ய முடியுமானது. ஆனா அதனுடைய கருத்துக்கள் ஆழ்ந்து போய் அதனுடைய சிந்தனைகளை விளங்கிக் கொள்வதற்கும் ஆய்வு செய்வதற்கு முற்படுதல் என்று சொல்றது அது அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுக்கு உரிய ஒரு விஷயம். அப்ப இந்த 4 வடிவங்களை நாங்க காணலும் என்னண்டா, ரமலான்ல எங்களுக்கும் அல் குர்ஆனுக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றதுல சொல்லப்பட்ட இந்த 4 வடிவங்கள். அப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்துல மாத்திரம் எங்கட அந்த உறவை நாங்க மட்டுப்படுத்திக் கொள்றது அவ்வளவு பொருத்தமானதாக இருக்க மாட்டாது. உண்மையிலே அல் குர்ஆன் என்று சொல்றது அது அந்த அதை விளங்குறது என்று சொல்றது ஒரு அடிப்படையான விஷயம் தான். என்னண்டா இப்ப அல் குர்ஆன் உண்மையிலே நாங்க ஏன் ஓதணும்? அல் குர்ஆன் ஓதுறத்தினுடைய அடிப்படை நோக்கம், அல்டிமேட்டாக எதிர்பார்க்கிற விஷயம் என்ன என்றால் அதை விளங்கணும். நாங்க இந்த அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக வந்த நூல் தானே. அந்த வகையில நாங்க அதை விளங்கணும். ஏன் விளங்கணும்? அதை எங்கட வாழ்க்கையில நாங்க பின்பற்றணும். அது என்ன, அது ஒரு நேர்வழி. அப்ப அதை பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப அல் குர்ஆனை ஓதணும், அதை விளங்கணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும் என்று சொல்றது அடிப்படையில குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு உறவு. இது முழு மனித வாழ்க்கையிலும் குர்ஆனும் நாங்களும் என்று சொல்ற நேரத்தில் எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு உறவு. விளந்தானே? இப்ப ரமலான் என்று சொல்றது ஒரு ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு மாதம் தான் எங்களுக்கு இருக்கின்ற இது. இப்ப இந்த ஒரு மாதத்துல இந்த ரமலான் எங்களுக்கு வருகிறது என்று சொல்ற நேரத்தில் அதுக்கு ஒரு குறிப்பான ஒரு பர்பஸ் ஒன்று இருக்கிறது. எங்களை ட்ரெயின் பண்ணுகின்ற ஒரு விஷயம், ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. அது ஒரு தர்பியத். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால எங்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கும் எங்களை ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிக்கிறதுக்குமான ஒரு காலம். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த காலத்துல நாங்க அந்த அல் குர்ஆனுடன் எங்கட தொடர்பு என்று சொல்ற நேரத்துல அதுல ஏதேனும் ஒரு பகுதியை மாத்திரம் நாங்க போக்கஸ் பண்றது என்று சொல்றது அவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதாக இருக்க மாட்டாது. அந்த காலத்தில் உண்மையிலே நாங்க எல்லா பகுதிகளுக்கும் உரிய கவனத்தை கொடுக்கிறது தான் பொருத்தம். நாங்க ஓதுறதற்கும் அவகாசம் எடுக்கணும், அத முதாரசாவுக்கும் அவகாசம் எடுக்கணும், தொழுகையில ஓதுவதற்கும் அவகாசம் எடுக்கணும், அதை நாங்க ஆழ்ந்து கற்கவும் அவகாசம் எடுக்கணும். அப்ப எல்லாத்துக்கும் நாங்க அவகாசம் எடுப்பதுதான் எங்களுக்கு அந்த அல் குர்ஆனுடனான உறவு சம்பந்தப்பட்ட எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான அந்த வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கும். அந்த வகையில ரமலான் கால பகுதியில நாங்க அந்த அந்த இந்த பேலன்சிங் எங்களுக்கு முக்கியம், இந்த சமநிலைப்படுத்தல் எங்களுக்கு முக்கியம். ஏனென்றா ரமலான் அதனுடைய நோக்கங்கள் ஸ்பெஷலானவை என்று சொல்கின்ற அடிப்படையில் இப்ப நாங்க அந்த இப்ப ஒரு விஷயத்தை மட்டும் செய்வோம். இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த தடவை ரமலான்ல ஒரு விஷயத்தை ஆழ்ந்து படிக்க போறேன் என்று சொல்லி குர்ஆனுக்கும் எனக்கும் உறவை அதுவாக மட்டும் நான் பிளான் பண்ணி அதுல மட்டும் போக்கஸ் பண்ற நேரத்தில் செலவேல முழு ரமலான் முடிகிற நேரத்துல நான் ஒரு 1 பேஜோ 2 பேஜோ தான் நான் குர்ஆன் வாசி முடிச்சிருப்பேன். இப்ப அது சிறப்பானதா, ஒரு 2 குர்ஆனை தமாம் செய்வது சிறப்பானதா என்று கேட்கிற நேரத்தில் அப்ப அங்க ஒரு ஒரு இன்பேலன்சிங் ஒன்று இருக்கிறது. அப்ப நாங்க குர்ஆன் எல்லா பகுதிகளிலையும் என்னடா குர்ஆன் எல்லா வடிவங்களூடாக நன்மை கிடைக்கிறது. இது ஆய்வு செய்வதில் மட்டும்தான் நன்மை என்று சொல்வதில்லை, இதுவும் நன்மைக்கான ஒரு வழிதான். ஓதுதலும் நன்மைக்கான ஒரு வழி, ஒவ்வொரு விஷயமும் நன்மைக்கான வழி. அப்ப அந்த எல்லா நன்மைக்கான வழிகளையும் பயன்படுத்திக் கொள்வதுதான் ரமலானை பொறுத்தவரையில மிகவும் பொருத்தமானது. அப்ப அதுதான் இதுல நாங்க விளங்க வேண்டிய ஆக முக்கியமான விஷயம். மற்றபடிக்கு குர்ஆன் என்று சொல்லி பொதுவாக நாங்க பார்க்கிற நேரத்தில் அதுல அதை விளங்குதல், ஆய்வு செய்தல், அதன் அடிப்படையில் அந்த நேர்வழி என்னன்றதை தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்ப மௌலானா அபுல் அலா மௌதூதி அவர் ஒரு அழகான உதாரணம் ஒன்று சொல்லுவார். அவர் சொல்லுவார் என்னடா, எங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்தி, எங்கட பேருக்கு ஒரு லெட்டர் வந்தி. நாங்க ஒவ்வொரு நாளும் காலையில எடுத்து அந்த லெட்டரை வாசிக்கிறோம், அதுல என்ன இருக்கிறேன்னு தெரியாது.
என்ன என்ன மெசேஜ் என்று தெரியும். ஆனா எங்களுக்கு நாங்க வாசிக்கிறோம், காலையில ஒரு முறை வாசிக்கிறோம், மாலையில ஒரு முறை வாசிக்கிறோம், அழகா பூட்டி பத்திரமா வைக்கிறோம். இப்ப அது 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 பிரயோசனமா இல்ல. நாங்க அதுல சொல்லப்படுற மெசேஜ் என்னன்று விளங்கி அதற்கு ஏற்ற ஆக்ஷன் எடுக்கிறது தான் எங்களுக்கு எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம். அது போன்றதுதான் இப்ப அல் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப அதை வாசிச்சு அதில் உள்ள மெசேஜ் என்னன்றதை எடுத்து அதை நாங்க அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் எதிர்பார்க்கிற விஷயம். அது அடிப்படையானது, அதை ஒரு நாளும் நாங்க மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ரமலான் கால பகுதியில எங்களோட போக்கஸ் எப்படி இருக்கிறது, பொருத்தமானது என்று சொல்றதுதான் இந்த இடத்துல வலியுறுத்தப்பட்ட விஷயம். அந்த வகையில ரமலான்ல எங்கட தொடர்பு இந்த 4 அடிப்படைகளையும் அமைய முடியுமாக இருந்தால் மிகவும் சிறப்பானது. அந்த வகையில இந்த ரமலான்ல எங்கட தொடர்பை இந்த மெத்தட்ல நாங்க அமைச்சு கொள்றதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தருள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.